Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Videos. இன்னைக்கு டேட் 13/5/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மே மாதம் 3ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு NTA ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல்லையும் அதுக்கான அப்டேட் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக ரீநீட் தேர்வு நடைபெற உள்ளது. அது எப்போ எந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அதுக்கான டேட் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு நேற்று இரவு NTAனுடைய டைரக்டர் ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற அவரோட ஸ்பீச்சையும் இதில் நான் ஒரு வீடியோ கிளிப்பிங்காக கொடுத்துருக்குறேன். அதையும் பார்த்துக்குங்க. அதற்கு முன்னதாக இந்த வீடியோ இதுவரைக்கும் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி NTA கண்டக்ட் பண்ணுற நீட் எக்ஸாம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டா மற்றும் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடச்சிடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் மூலமாக மாணவர்கள் அவருடைய விருப்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை அவருடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது NTA டைரக்டர் கொடுத்த ப்ரெஸ் மீட் என்ன डेट के लिए मैं अभी अपनी टीम के साथ बैठूंगा और अब अगले कुछ दिनों में पूरी शेड्यूल डेट का हम अनाउंस कर देंगे. हमारा प्रयास यही रहेगा कि हम कम से कम समय में एग्जाम कर लें, जिससे कि जो एकेडमिक कैलेंडर है, जो मेडिकल कॉलेजेस का एडमिशन शेड्यूल है, वो वायलेट ना हो. हम अगले 7 से 10 दिनों के अंदर शेड्यूल बता देंगे. सर अभिषेक सर, एक बहुत महत्वपूर्ण सवाल है. ஓகே, இப்போது அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்துருப்பீங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா அவர் ஹிந்தியில் சொல்லியிருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டினுடைய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதாவது இப்போது நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. ரீநீட், அதாவது நீட் மறுதேர்வு 23 லட்சம் மாணவர்களுக்கும் கூடிய விரைவில் நடைபெற உள்ளது. அதற்கான தேதி அப்படிங்கிறது, அதற்கான அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 7லிருந்து 10 நாட்களுக்குள் வெளியிடப்படும். அப்போது அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தது 12ஆம் தேதி நேற்று. அப்போது 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ளே, 21ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ரீநீட்டு எப்போ நடக்கப் போகுது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு NTAனுடைய வெப்சைட்டில் வெளியிடப்படும். திரும்பவும் சொல்கிறேன், 7லிருந்து 10 நாட்களுக்குள்ளே ரீநீட் எப்போ நடக்குது அப்படிங்கிற தேதி அறிவிக்கப்படும். அந்த தேதி அறிவிப்பதற்கு 7லிருந்து 10 நாட்களுக்குள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் NTA அந்த அதிகாரியிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீநீட் கண்டக்ட் பண்ணுறதுனால மற்ற ஷெட்யூல் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. மற்ற ஷெட்யூல் அப்படின்னா இப்போ 7 to 10 டேஸில் எக்ஸாம், அதாவது எக்ஸாம் பற்றின ரீநீட் மறுதேர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும். அதன் பிறகு மாணவர்களுக்கு ரீநீட்டுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்படும். ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கான எக்ஸாம் சிட்டி, முதல்ல நீங்கள் எந்த சிட்டியில் தேர்வு எழுதுனீங்களோ அதே சிட்டியில் தான் தேர்வு நகரம் இருக்கும். எக்ஸாம் சென்டர் என்னங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுக்கு மீண்டும் ஒரு முறை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய தேவையில்லை. அதே போல் இந்த தேர்வுக்கு தேர்வு கட்டணம் நீங்கள் ஏற்கனவே கட்டியாச்சு. மீண்டும் ஒரு முறை தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஸோ ஏற்கனவே நீங்கள் செலுத்தின அந்த தேர்வு கட்டணத்தில் ஹால் டிக்கெட் மட்டும் புதியதாக வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் அதில் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அடுத்த கட்டமாக உங்களுக்கு இந்த மறுதேர்வு நடைபெறதுனால காலதாமதம் எதுவும் இருக்காது. குறிப்பாக
மெடிக்கல் காலேஜினுடைய அந்த கரிக்குலம் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. அதாவது அந்த கால அட்டவணை உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு கவுன்சிலிங்கெல்லாம் முடிஞ்சு நீங்கள் எந்த தேதியில் கல்லூரி துவங்குமோ அதே தேதியில் கல்லூரி வந்து துவங்கப்படும். அதாவது எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டுக்கான கல்லூரி துவங்கும் நாளில் மாற்றம் இருக்காது. இப்போ கோவிட் டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 2021ஆம் ஆண்டில் உங்களுக்கு 6 months டிலே ஆச்சு. ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் துவங்க வேண்டிய கல்லூரி உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துலாம் துவங்கினாங்க. அப்போது 2020-21 கல்வியாண்டுலேயும் 21-22 கல்வியாண்டுலேயும் உங்களுக்கு வந்து 6 மாதம் காலதாமதம் இருந்தது. ஆனால் இந்த மறுதேர்வு நடைபெறுவதால் உங்களுக்கு காலதாமதம் எதுவுமின்றி அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த கால அட்டவணை எந்த விதமான காலதாமதமின்றி துவங்கப்படும் அப்படிங்கிறதையும் இதில் தெளிவுபடுத்தியுள்ளார். சரி, இப்போது ரீநீட்டுக்கான அறிவிப்பு 7லிருந்து 10 நாட்களுக்குள்ளே அறிவிக்கப்படும். அதன் பிறகு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்குது, ஆல் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் வந்து வரும். அந்த டேட்டு வந்த உடனே, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம SAPVC யூடியூப் சேனலில் நம்ம உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். சரி, இப்போது நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி காலையில் வந்த நியூஸ் பேப்பரில் வந்த செய்திகளையும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்ட கேள்விகளையும் இதில் நம்ம அடுத்தடுத்தது பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் உங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் மூலமாக ஒரு மாதிரி வினாத்தாள் அவர் வந்து ஹேண்ட் ரிட்டன் காப்பியாக எழுதி ஒரு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் குரூப் பிஜி குரூப், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டர், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ப்ரைவேட் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ப்ரைவேட் குரூப் மூலமாக கொஷின் பேப்பரை சர்க்குலேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வினாத்தாள் அப்படிங்கிறத இப்போது நடந்து முடிந்த மே மாதம் 3ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அந்த வினாத்தாளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 180 கொஸ்டினுக்கு 150 கொஸ்டின் அப்படிங்கிறது ஏஸ் இட் இஸ், சீரியல் நம்பர் மாறாமல், கொஸ்டின் நம்பர் மாறாமல், ஆப்ஷன் மாறாமல் அப்படியே இருக்கிறது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்போது 720க்கு 600 மதிப்பெண் அந்த லீக்கான கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இப்போது இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதும் சர்க்குலேட் ஆனதும் மாஸ் லெவலில் நடைபெற்றுள்ளது அப்படிங்கிறதையும் உறுதி செய்துள்ளனர். சரி, இப்போது அதெல்லாம் முடிஞ்சது தான். இப்போது ஒரு சில மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதே போல் ஒரு சில பெற்றோர்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போகலாமா, இல்லைன்னா வந்து அந்த தவறு செய்த மாணவர் தண்டிக்கப்பட வேண்டும், அதற்காக ஏற்கனவே நல்லபடியாக சின்சியராக படித்த மாணவர்கள் வந்து இதனால் பாதிப்படையக்கூடாது, அதெல்லாம் முழுக்க உண்மை, அதை நான் ஆமோதிக்கிறேன், அதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறது, கோர்ட்டில் இது தொடர்பான விசாரணை நடைபெறது, அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். இருந்தாலும் மாணவர்கள் வந்து முழு மூச்சாக மறுதேர்வுக்கு தயாராகிட்டு அந்த தேர்வை எழுதுறது தான் வந்து இப்போதைக்கு சரியான ஆலோசனையாக இருக்கும். ஓகேங்களா? மறுதேர்வு நடக்கிறது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அது கேன்சல் ஆகுமா, அதாவது அந்த தேர்வு வந்து கேன்சல் ஆகிடுச்சு, ஆனால் மறுதேர்வு நடைபெறுமா இல்லையா, கோர்ட்டுக்கு போனால் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற அந்த யூகத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இப்போது பதில் சொல்ல முடியாது. அதனால் மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முழு மூச்சாக ரீநீட்டுக்கு படிக்கிறக்க ஆரம்பிச்சுங்க. அதுக்கான தேதி அப்படிங்கிறது 7லிருந்து 10 நாட்களுக்குள்ளே அறிவிக்கப்படும் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, NTNுடைய டைரக்டர் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கமாக சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த MBBSனுடைய கால அட்டவணை, அவங்களுடைய ஃபஸ்ட் இயருக்கான டேட்டு
எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே மாணவர்கள் வந்து நீட் தேர்வு எழுதுனதுனால ப்ரெஷர் ஆகட்டும், ரிப்பீட்டர் ஆகட்டும், எக்ஸாம் ஹாலினுடைய அந்த அட்மாஸ்பியரெல்லாம் பழகிருப்பீங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் உள்ளே போகிறேன், எனக்கு பதட்டமாக இருந்துச்சு, நான் பேனிக் ஆகிட்டேன் அப்படிங்கிற எந்த விதமான எக்ஸ்கியூஸும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா 3ஆம் தேதி உள்ளே போயிட்டு வந்தாச்சு, எக்ஸாமையும் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு, ஒரு கொஷின் பேப்பரும் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இனி மீதி இருக்கக்கூடிய நாட்களில் முழு மூச்சாக நீங்கள் தேர்வுக்கு படித்து இன்னமும் இருக்கிற நாட்களை சேதம் செய்யாமல், வீணடிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முழு மூச்சாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் என்ன மதிப்பெண்ணில் இருக்கீங்களோ அதை விட கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு. அதை வந்து முழுமையாக பயன்படுத்திக்குங்க. நான் ஏற்கனவே எழுதின டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறேன், 600க்கு மேலே எடுத்திருக்கிறேன் அப்படின்னா இன்னமும் ஒரு 30 மார்க்கோ 40 மார்க்கோ நீங்கள் கூடுதலாக பெறுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான அப்டேட். அடுத்தது டேட் எப்போ அப்படிங்கிற அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், ரீநீட்டுக்கான டேட் எப்போ அப்படிங்கிற அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.